நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னாக்கா சாம்சங் டபுள் டோரு. பார்த்தீங்கன்னாக்கா கூலிங்கே வரல, கீழே மேலேயுமே கொஞ்சம் லேசாக தான் கூலிங் வருது. இது பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ் ஃபுல்லாக வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு ஃப்ரீசரில். அது வந்து டீஃப்ராஸ்டே ஆகலை. இந்த இதான் இப்போ வந்து கழட்டிட்டு நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஐஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கீழே சுத்தமாக கூலிங் வராது, மேலே வந்து லைட்டாக தான் கூலிங் இருக்குது. இங்கே பாருங்கள் உள்ளே எவ்வளோ. இது வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம ஹாட் வாட்டரை ஊற்றி நம்ம வந்து கரைச்சது போக உள்ள ஐஸு. ஏன்னா ஐஸ் ஃபுல்லாக இருக்கும்போது ஓப்பன் பண்ணவே முடியல. இப்போ பார்த்திங்கனாக்கா ஹாட் வாட்டரை ஊற்றி நம்ம வந்து ஐஸை வந்து கரைச்சுமே உள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா இன்னும் வந்து ஐஸ் வந்து ஓவராக இருக்குது. நம்ம சென்சாரு, ஃபியூஸு, ஹீட்ரு, பைமெட்டல் எல்லாமே செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு தான் என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து மாற்றணும். இப்போ வந்து டெம்பரேச்சர் சென்சாரு, ஃபேன் மோட்ரு, இந்த ஜாக் எல்லாமே கழட்டிடுவோம். ஐஸ் வந்து பயங்கரமாக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கூலிங்கே வராது. ஃபுல்லாக கழட்டி எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏர் போகிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் எவ்வளோ ஐஸ் இருக்குன்னு. இது வந்து ஐஸ் பிடிக்க அப்படியே ஃபார்ம் ஆகி உங்களுக்கு வாட்ரு போகிற லைனு எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிரும். ஏர் போகிற லைனும் ஃபார்ம் ஆகிரும் உங்களுக்கு. ஃபுல்லாக இப்போ ஐஸை கரைச்சிட்டு நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம வந்து ஐஸை வந்து கரைச்சிக்கலாம். இதுதான் வந்து பைமெட்டல் சென்சார். இதோட வேலை என்னென்னா, ஐஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஓவர் ஐஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து இப்போ இந்த சென்சார் வந்து பார்த்திங்கனாக்கா என்ன ஆகும்னா, அந்த ஹீட்டருக்கு வந்து சப்ளை வந்து போகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் வந்து ஹீட்ரு ஆன் ஆகி அந்த ஐஸை வந்து கரைக்கும். இந்த சென்சாரோட வேலை தான் பைமெட்டல் சென்சார். நம்ம நார்மலில் வந்து பைமெட்டல் போட்டிருப்போம். இது வந்து சென்சாராகவே போட்டிருப்பாங்க. இது சாம்சங்கு. இது நம்ம வந்து மாற்றணும். இப்போ ஃபீஸ் வந்து செக் பண்ணிக்குவோம். ஃபீஸ் வந்து செக் பண்ணோம். ஃபீஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா இருக்குது. ஃபீஸ் வந்து அந்த ஜாக்கை வந்து கழட்டிட்டு நம்ம வந்து கண்டினியூட்டி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். பாருங்கள், ஃபீஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. ஃபீஸ் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஃபீஸும் போகும் உங்களுக்கு. ஃபீஸ் போனாலும் உங்களுக்கு ஹீட்ரு ஆன் ஆகாது. இப்போ வந்து நம்ம வந்து புது சென்சார் வந்து நம்ம வந்து மாற்றிட்டோம். பைமெட்டல் சென்சார் புதுசு மாற்றியாச்சு. இந்த டெம்பரேச்சர் சென்சாரும் வந்து புதுசு மாற்றியாச்சு. ஏன்னா டெம்பரேச்சர் சென்சார் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகலைனாலும் உங்களுக்கு வந்து ஐஸ் வந்து ஓவராக ஃபார்ம் ஆயிரும். ஃபேன் மோட்ரு ஓடணுனாலும் ஐஸ் ஃபார்ம் ஆயிரும். உங்களுக்கு வந்து தண்ணி வாட்ரு வந்து உங்களுக்கு கீழே வந்து ஐஸ் கரைஞ்சி போகலை, அந்த வாட்டரில் வந்து ஏதாச்சும் வந்து அடைப்பு இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஐஸ் ஃபார்ம் ஆயிரும். நம்ம என்னன்னு நம்ம தான் வந்து செக் பண்ணணும். நம்ம வந்து தண்ணி அந்த ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம வந்து ஐஸை கரைக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வாட்டர் லைனில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா என்னென்னு. தண்ணி நல்லா ஃப்ளோவாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம அந்த சென்சாரு, ஃபேன் மோட்ரு வந்து நம்ம பார்த்துக்கணும் ஸ்பீடு எப்படி இருக்குது என்னென்னு. இப்போ சென்சாரு எல்லாமே மாற்றிட்டோம். நம்ம இப்போ வந்து டெம்பரேச்சர் சென்சாரு, பைமெட்டல் சென்சார் 2 சென்சார் மாற்றிருக்கு. இதில் கரெக்டாக வச்சு லாக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ மாட்டியாச்சு. இப்போ வந்து ஸ்க்ரூ பண்ணிடுவோம். 2 ஸ்க்ரூ இருக்கும், 2 ஸ்க்ரூ பண்ணிடுவோம். இது நார்மல் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நார்மல் டபுள் டோரில் வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சென்சார் இல்லாத மாடலில் வந்து பைமெட்டல் வரும். பைமெட்டலும் போகும், அதில் டைமரும் போகும். நம்ம வந்து அந்த பைமெட்டல் டைமர் வந்து அதில் வந்து செட்டாக தான் நம்ம வந்து மாற்றணும். இதில் வந்து நமக்கு வந்து சென்சார் தான் மேக்ஸிமம் ப்ராப்ளம் வருது. அதனால் வந்து சென்சார் மட்டும் நீங்கள் வந்து இந்த பைமெட்டல் சென்சாரும் டெம்பரேச்சர் சென்சாரும் நீங்கள் மாற்றினீங்கனாலே உங்களுக்கு வந்து கரெக்டாயிரும். ஓகே, எல்லாம் மாட்டியாச்சு. ஓகே, ஆன் பண்ணிட்டோம். ஓகே, ஃப்ளோ நல்லா இருக்கும் உங்களுக்கு.
ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.